தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணுகின்ற பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கிறது. தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா! தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். என் நெஞ்சமே, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். ஓ, ஜீவநதியே, ஜீவநதியே, ஜீவ தண்ணீருக்காய் ஏங்குகிறோம். ஜீவநதியே, ஜீவநதியே, ஜீவ தண்ணீரை ஊற்றிடுமே. ஜீவநதியே, ஜீவநதியே, ஜீவ தண்ணீருக்காய் ஏங்குகிறோம். ஜீவநதியே, ஓ ஜீவநதியே, ஜீவ தண்ணீரை ஊற்றிடுமே. காலை வேளையில கர்த்தருடைய நகரத்தை நோக்கி செல்லுகிற அந்த ஜீவன் நதி உங்கள் உள்ளங்களிலே பாய்ந்து செல்ல வாஞ்சிக்கிறீங்களா? அப்படியாண்டா ஒரு நிமிடம் இந்த உலகத்தை மறந்து அப்பாவை நோக்கி பாருங்க. அந்த ஜீவன் நதிக்காக தாகத்தோடு ஏக்கத்தோடு கதறி அழுங்க. அனுப்புவார். என்னிடத்தில் வாரும் என்றீரே. தாகமாய் இருப்பவர்கள் என்னிடத்தில் வாரும் என்றீரே. தாகத்தோடு ஓடி வந்தோ ஜீவநதிகளை திறந்திடுமே. தாகத்தோடு ஓடி வந்தோ ஜீவநதிகளை திறந்திடுமே. ஜீவநதியே, தாகமாய் இருக்கிறவர்கள் ஜீவநதியே, ஜீவ தண்ணீருக்காய், ஜீவ தண்ணீருக்காய் ஏங்குகிறோம். ஜீவநதியே, ஜீவநதியே, ஜீவ தண்ணீரை ஊற்றிடுமே. இறங்கி வாரும் அப்பா. தாகத்தோடு இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளை பார்க்கிறீரே, தாகத்தோடு இருக்கிற அந்த தாயின் உள்ளத்தை காண்கின்றீரே ஐயா. தாகத்தோடு இருக்கிற இந்த சகோதரன் உள்ளத்தை பாருங்கப்பா. தாகத்தோடு இருக்கிற எங்கள் இருதயத்தை பாருங்க. இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் சந்தோஷம் அல்ல. உலகம் கொடுக்கிற நிம்மதி உண்மையான நிம்மதி அல்ல. ஆனால் நீ கொடுக்கிற சமாதானமே மெய்யான சமாதானம். நீங்க கொடுக்கிற சந்தோஷம் தான் மெய்யான சந்தோஷம். அப்பா இறங்கி வாங்க ஆண்டவரே, ஆவியானவரே, நீங்க வந்தால் போதும் ஐயா. எங்கள் உள்ளங்கள் நிறைவாகுமே.
காணிக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவும் போதாது, காணிக்கால் அளவும் போதாது, முழங்கால் அளவும் போதாது. நீச்சல் ஆழத்தில் இழுத்து செல்லும் உமது ஜீவ நதிக்குள்ளே, நீச்சல் ஆழத்தில் இழுத்து செல்லும் உமது ஜீவ நதி. முழங்கால இருந்து கரங்களை ஊத்தி ஜீவ நதியே, தாகமா சொல்லுங்க. ஜீவ நதியே. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இப்பொழுது நீ இருக்கிற இடத்துல இருந்து உன் உள்ளத்தை விரிவாக திறந்து, அப்பா என் உள்ளத்தை திறந்து என் பாத்திரத்தை நிரப்பும் என்று கேள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார், உன்னை வாழ்க்கையை நிரப்புவார், அவர் உன்னை தொடுவார், அற்புதங்கள் நடக்கும். நீ தேடுகிற நிம்மதி, நீ தேடுகிற சமாதானம், நீ தேடுகிற ஆறுதலை இப்பொழுது நீ பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஜீவ நதி, அந்த பரலோக நதி, அந்த பரிசுத்த ஆவியின் நதி உன் உள்ளத்திலே வரும்படிக்காய் வாஞ்சையோடு கேட்பாயா, வாஞ்சையோடு கேட்பாயா. ஓ, மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுகிறது போல எங்கள் தகப்பனே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் ஜீவ தண்ணீர் ஆனவரே, இப்பொழுது எங்கள் மேலே இறங்கி வருவீராக. எங்களை நிரப்பும் ஆண்டவரே. பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக, பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக, பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக. ஜீவ தண்ணீருக்காய் ஏங்குகிறோம், ஜீவனா அக்கினியா இறங்கி வருவீராக, அக்கினியா இறங்கி வருவீராக. குளிர்ந்து போயிருக்கிற உள்ளங்கள் இப்பொழுது உம்முடைய சமூகத்திலே அனல் கொண்டு எறிவதாக. ஓ, பின்மாற்றத்திலே வாழ்கின்ற உள்ளங்களை தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. எழுபட்டும் ஆண்டவரே, எழுபட்டும் ஆண்டவரே, துள்ளி குதிக்கட்டும் ஆண்டவரே. மான்களை போல துள்ளி குதிக்கிற அந்த அபிஷேகத்தை உச்சுமையா. சோர்ந்து போய் இருக்கிற உள்ளங்கள் இப்பொழுது பலனடையட்டும், உற்சாகம் அடையட்டும், வியாதிகள் மறையட்டும். ஓ, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் நன்றி. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் நன்றி. ஆவியான ஜீவநதியை எங்கள் மேலே ஊற்றிடுமே. தாகமா இருக்கிற ஆண்டவரே, ஆவியான நதி இறங்கி வா, இறங்கி வா, எங்கள் மேல இறங்கி வருவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே. ஜீவநதியே சொல்லுங்க. ஜீவநதியே, ஜீவ தண்ணீருக்காய் ஏங்குகிறோம். ஜீவநதியே, ஜீவநதியே, ஜீவ தண்ணீரை ஊற்றிடுமே. ஜீவநதியே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஓ, பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஜீவ நதி ஆனவரே, உம்மாலே தான் எல்லாம் ஆகிறது, உம்மாலே மாத்திரம் தான் எல்லாம் ஆகிறது. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அசுத்தங்கள் நீங்கி போகட்டும் ஐயா, அசுத்தங்கள் நீங்கி போகட்டும் ஐயா. அலங்கோலமான வாழ்க்கைக்கு அலங்காரமாய் மாறட்டும் ஐயா. அற்புதம் செய்ய வாங்க, ஆத்மாவை சுத்திகரிக்க வாங்க, சரத்தை சுத்திகரிக்க வாங்க. சொல்லுங்க. தாகமா இருக்கிற நீங்க வாஞ்சியோட கேளுங்க, வாஞ்சியோட கேளுங்க. ஏனோ என்று சொல்லி சும்மா கத்த வேண்டாம், பிரயோசனம் இல்லை. தாகத்தோடு உண்மையா கேளுங்க.
இன்றைக்கு உங்களுக்கு அப்பாவினுடைய பிரசன்னம் வேண்டும் அல்லவா? ஆவியானவருடைய அபிஷேகம் வேண்டும் அல்லவா? அப்பாவின் சத்தத்தை நீங்க கேட்க வேண்டும் அல்லவா? வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் உடைய வேண்டும் அல்லவா? வியாதிகள் மறைய வேண்டும் அல்லவா? இருள் அகன்று போக வேண்டும் அல்லவா? ஆவியானவர் தான் பதில். ஆவியானவர் தான் அதற்கு பதில். ஓ, கரங்களை நன்றாக உயர்த்தி கதறி அழுங்கள், கதறி அழுங்கள். அப்பா, தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுங்க. தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுங்க. தாகமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறேன். என்னை நிரப்ப வாங்க. பிள்ளைகளை கேளுங்க, பிள்ளைகளை கேளுங்க, பிள்ளைகளை கேளுங்க, பிள்ளைகளை கேளுங்க. தம்பி கேளு, தம்பி கேளு, கேளு, கேளு. வாயை திறந்து கேளு. கேட்டால் அவர் கொடுப்பார். தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் இலவசமாய் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தெய்வம் அல்லவா? உன் தாகத்துக்கு தண்ணீரை கொடுக்கிற தெய்வம் அல்லவா? தாகமாய் இருப்பவர்கள் என்னிடத்தில் வாரும் என்றீரே. தாகமாய் இருப்பவர்கள் என்னிடத்தில் வாரும் என்றீரே. தாகத்தோடு ஓடி வந்தோம், ஜீவ நதிகளை திறந்திடுமே. தாகத்தோடு ஓடி வந்தோம், ஜீவ நதிகளை திறந்திடுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா. வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்கப்பா. ஏதோ கடமைக்காக ஒரு ஆராதனையில கலந்து கொள்ள நான் வரல. எனக்கு நீங்க இன்றைக்கு தேவைப்பா. இந்த நவம்பர் மாதத்துல உம்முடைய பிரசன்னத்தால் நிறையப்பட்டவனாக நான் வாழ வேண்டுமே ஆண்டவரே, நான் வாழ வேண்டுமே அப்பா. நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது, நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது. எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க. ஆவியினால் அபிஷேகம் பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க. நிரப்புங்க சொல்லுங்க. லுரலா பரலா மகே சலவரி துரியாலா தரிமகே ஷாலா பரலா பரா. ஓ, அவர் நல்லவர், அவர் உன்னை பலப்படுத்துவார்.